அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தற்போத இழப்பு கருணை கருங்களிறு போல் மதத்தால் கண் சுருக்கி வீணே காலம் எல்லாம் கழிக்கின்ற கடையர் கடை தலைவாய் ஒருங்கு சிறி ஏன் தனை முன்வழிந்து அருளே வடிவாய் உள் அமர்ந்தே உள்ளதனை உள்ளபடி உணர்த்தி பெருங்கருணையால் அளித்த பேர் அதனை இன்னும் பிறர் அறியாவகை பெரிதும் பெறதும் என உள்ளே மருங்கிருந்த என்னை வெளியில் இழுத்துவிட்ட என்னோ மணமாலை பாய்வதுகான் மண்டில் நடத்தரசே. ஸோ தற்போத இழப்புன்னா புரியுது. போத அப்படின்ற போது இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு கற்பிக்கிறதா போதனை செய்யறது. அப்போ நம்மளுக்கு வந்து தற்போத அப்படின்னும் போது நம்ம இப்படிதான் அப்படின்னு நம்ம கற்பிச்சு வச்சிருப்போம், நம்மள ஒரு சிஸ்டம்ல வச்சிருப்போம், நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். நாமளே ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு அதுதான் மெயின்ன்ற மாதிரி வச்சுருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி வர்றது என்னன்னா இந்த சமய மத கோட்பாடுகள் வந்து நம்மளை வந்து கெடுத்து விட்றோம். ஆஷ் தான் வந்து எல்லாமே வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு நினைப்போம். கடைசியில் எனக்கு ஆஷ் டெஸ்டிங்கே இல்லாமல் எனக்கு ஒரு இது வச்சாரு, எனக்கு ஒரு டெஸ்டிங் டைம் வச்சாரு லேபில். சரிங்களா? தற்போது இழப்பில் முன்னாடியே ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோன்னா அதை வந்து இழக்க வச்சிருவார். நீங்கள் வந்து இந்த மாதிரி முதலே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டா அது இழந்துரும். உதாரணத்துக்கு வள்ளலார் வந்து இதில் வச்சுருந்தார்ல, சைவ சமயத்தை வந்து பிடிச்சி வச்சுருந்தா அழுத்தம் வச்சுருந்தாரு. ஆனால் அந்த அழுத்தத்தை வந்து எப்படி நீக்கி விட்டுச்சு? ஸோ அதுதான் வந்து தற்போது அதோட உயர்ந்தது எதுவோ அது கொண்டுட்டு போயிடும், அதை வந்து நீக்கி அது ஆமாம் அதுதான் சுகநிலைக்கு எடுத்துகிட்டு போகிற தடுத்து அதை கீழ் தள்ளி மேலே நோக்கி பிரயாணிக்க வச்சிரும். ஆமாம், சுகநிலை எதுவோ அதை கொடுக்கணும், அது மெயினாக கொடுக்க வந்துடும். அது உயர உயர வந்து இதெல்லாம் அப்படியே கீழ்ப்படியாக மாறிடும். இப்போ வள்ளலார் தவிர மற்ற யாராவது சுகநிலை வாங்கியிருக்காங்களா அருட்பெருஞ்சோதியோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு யாரும் இது வரைக்கும் வாங்கல, அவரே சொல்கிறாரு. ஆமாம், ஸோ அதனால தான் நீங்களும் விட்டு வந்துருங்க அப்படின்றது. ஏன்னா அது லட்சியம் வைக்காதீங்கன்னு வேற ஒரு அழுத்தம், அவர் வந்து வேற அழுத்தத்தை தர மாதிரி. எனக்கும் ஒரு டவுட், இவங்கெல்லாம் இன்னும் கூட இந்த சமயவாதிகள் பேசுகிறாங்க தான். நானும் தான் சொல்லியிருக்கேன், ஆண்டாள் தாயார் ஜோதி ஆவுலியா மாணிக்க வாசகர் அது என்ன இதில் அதெல்லாம் காத்துல கரையிலியா அவரா வேற யாரும் மாணிக்க வாசகரா யாரோ எனக்கு அது இது பேர் என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க சொல்லி நீங்கள் வந்து அந்த கற்பனை கதைகளில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காலத்தை ஓட்டுறது. சரிங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன சொல்லுவார், கற்பனை எல்லாம் கடந்து ஒளி தருமோர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. அப்போ கற்பனை எல்லாம் அவர் எப்போ வந்து அந்த ஒளியை தர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனை உடஞ்சிரும் உங்களுக்கு. நீங்கள் கட்டின இது வரைக்கும் கற்பனை அசம்ஷன் அப்படின்னாங்கல்ல, அதெல்லாம் இது பண்ணி இப்போது அறிவியல் கரெக்டாக வந்து தெரிய வச்சிடும், ஆராய்ச்சி கண். ஆனால் யாருமே வந்து விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக தொகுத்து கரெக்டாக அறிவுபூர்வமாக அது விளங்கிக்கவும் மெய்ஞான பூர்வமாக அனுபவிக்கவும் கற்றுக் கொடுத்தவர் வந்து வள்ளலார் ஐயா ராமலிங்க ஐயா மட்டும்தான். யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலை. ஒன்று ஆன்மீக லைனில் போவாங்க, அப்படியே இருந்துப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அனுபவத்தை அனுபவிச்சுட்டு சொல்லிவிட்டு அது மட்டும் எந்த அனுபவம் எவ்வளோ எட்டுச்சோ அவ்வளோ மட்டும் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கும் மாயமாகவோ மறைஞ்சோ ஏதோ நம்ம சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணுன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்த அந்த சின்ன ஒளியெல்லாம் இருக்குது, அதுலேயே மயங்கி கடந்துடாதீங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போய் நம்ம அடையணுன்னா அதுக்கு தயை தான் மெயின். மற்ற
மற்றதெல்லாம் படிநிலை முன்னோர் படிநிலை அதுவும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிதானே? அப்படி சொல்லும் போது நம்ம இந்த படிநிலையே போதும் போதும் இன்னும் ஒட்டாரமோ அடம் பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம எப்படி அதெல்லாம் அந்த தூய்மை பெறுறது எப்போ? தூய்மை அறிந்திலரேன்னு கேட்குறாரு. அப்போ தூய்மை பெற்று நம்ம நல்லா உயரணும், நல்லா அவர் சொன்ன மாதிரி நம்ம இப்போ முன்புற படிநிலை அவங்க சொல்கிற படி வந்து சைவ இது இல்லை, அது வந்து எப்படி சொல்லுது சைவத்தில் நீங்கள் வந்து அன்போட இருக்கணும். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு எப்படி கோட்பாடுகள் வருது? அதான் நான் என் அனுபவத்தில் நான் சொல்லணும்னா அன்போடு இருந்தப்போ எனக்கு அரைவாசியை தாண்டி முக்கால்வாசி கிட்ட தான் நிரம்ப முடிஞ்சிச்சு. சொல்லி முழுவாசி நிரம்ப முடியல. என்னை திருத்திக்க அந்த அளவுக்கு தான் முக்கால்வாசி தான் முடிஞ்சிச்சு. முழுவாசி என்னால் நிரப்பிக்க முடியல, என்னால் திருந்த முடியல. முழுவாசி திருந்திக்கிட்ட இடம் எதுன்னா ராமலிங்க ஐயா சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்த அப்புறம் தான் நான் என்னை முழுவாசி திருத்திக்கிட்டேன். நான் அப்போது முன்னூறு சாதனம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா தயவு காட்டுறது தான் முன்னூறு சாதனம். சரிங்களா? அந்த தயவு வந்து முற்றி போய் கருணையாக மாறுறது, அது வந்து சித்தி பெற இடம். முத்தி பெற இடம் ஒன்று, அடுத்தது சித்தி பெற இடம். ஆமாம், அந்த கருணையே மாறணும். அப்போ கடவுளோட கை வந்து அதில் சேர்ந்து நம்மளோட கையும் கடவுளோட கையும் வச்சுக்கோங்களேன். சித்துன்னா வேற சித்தின்றது வேறையாப்பா? சித்துன்றதுக்கும் சித்தின்றதும் வேறையா? இப்போ சித்தின்றது எப்படின்னா சின்ன சின்ன லெவலு அந்த சித்துல மாட்டிக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது சரியா எனக்கு புரியல, அதுக்காக கேட்குறேன். சித்தின்றது ஒரு சத்தை வந்து செயலா மாற்றக்கூடியது தான் சித்தி. சித்துக்கும் சித்திக்கும் வித்தியாசமா? ரொம்ப பெரிய அந்த செயலா அது கண்டுபிடிக்கூடிய ஐடியா எல்லாம் போடுறாங்கல்ல. ஏன்னா நான் இந்த இதெல்லாம் பேசும்போது சித்துல மாட்டிக்காதீங்க ஐயா, அது அந்த சின்ன சின்ன சித்துலயே மாட்டிக்கிட்டு ரொம்ப உங்களை நீங்க தடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ சித்தி விளையாடணும் போது சித்தின்னா வேற சித்துன்றது வேற பொறுத்துருது. சித்து விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அதுல சித்தர் இருக்காரு. அதான் சித்தருங்க. யார் இருக்கா சித்தர்? இதுல ஒரு சித்தரா இல்லையா? ஆமா. அருட்பெருஞ்சோதி ஒரு சித்தரா இல்லையா? ஆமா. அவர் என்ன சித்தர் காட்டினாங்க? எப்படி வந்து மற்றவங்க காட்டினதெல்லாம் அன்பு பற்றியும் சின்ன சின்ன விஷயத்த காமிச்சாங்க. இவங்க வந்து தயையை காமிச்சு கருணையை அது நல்லா கருணை வளர்த்துக்கணும் இல்லையா? வளர்த்து அதுக்கப்புறம் தான் சித்தி பெற்றன்னு சொல்றாங்க. ஏன்னா கருணை வளர்த்துக்கிட்டா எல்லாரோடையும் கலந்துக்க முடியும். உச்சத்துல போய் சும்மா இருக்கும் சுகத்தோட கலந்துட்டோம். எல்லாரோட கருளையும் நீங்க வந்து கலந்துக்கணுமா இல்லையா? வல்லார் என்ன ஆனாரு சொல்லுங்க? அருட்பெருஞ்சோதி. அவர் இருக்கிற இடம் எது? கரு. சரிங்களா? எல்லாரோட கருத்துக்கும் ஒரு கரு. அந்த கருவில் இருக்கிறதால எல்லாரோட உயிர்லையும் அவர் கலந்துருக்காரு. சரிங்களா? அப்போ நம்ம எப்போ தயவு காட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்போ வல்லார் நம்ம எழுப்புவோம். சரிங்களா? எழுப்பி கருணையா மாத்திக்க முடியாது. அவர் தான் மூல காரணமா இருக்காரு. ஆமா, எல்லாரோட உயிர்லையும் கலந்துருக்கும் போது அதனாலதான் நீங்க சும்மா தயவு காட்டி பாருங்கண்ணா, உங்களுக்கு வந்து அவர் யாரும் வந்து உங்களை இது பண்ண முடியாது. இழந்துரு ஐயோ எனக்கு எதுவுமே திருப்பி வரலையே ரிப்பீட்டடா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல இருக்காது. ஏன்னா கடவுள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் தயவு பண்ண. இப்போ ஆதியிலேருந்து ஆண்டவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அன்பையும் வச்சிருக்காரு, கருணையும் வச்சிருக்காரு, தயையெல்லாம் இருக்கு எல்லாருக்கிட்டையும். இப்போ எப்படி அது சொல்லணும், எப்படி புரியல எனக்கு. எப்படி நம்ம பார்ப்போம் உள்ளார அவர் படிக்க போய் பார்ப்போம். கரும் களிறு போல் மதத்தால் எது கரும் களிறு அடினும் போது யானையா களிறு அடினது. அப்போ கருங்குன்னும் போது அப்படிதான் பார்த்தா சாரதி இதெல்லாம் ஏதோ பார்த்தா பரவாயில்ல. நம்ம தப்பு செய்யறது வந்து பார்த்த சாரதினா கிருஷ்ணனை தான் சொல்ல வந்தேன். அதான் அந்த கிருஷ்ணனை சொல்றது பதில் நான் கிருஷ்ணன் சொன்னா அப்புறம் அர்ஜுனன் சொன்னேன். இது மாதிரி குழம்பி போயிடுது சில நேரத்துல. எது எப்படி சொல்லணுன்றே மறந்து போய் ஏதாச்சும். அதான் நம்ம நிறைய தப்பு செஞ்சுட்டு இருக்கோம்ல. அதான் அது ஓகே. ஆனா தப்பு எல்லாத்தையும் மெயினானதை நம்ம கரெக்டா புடிச்சுக்கிட்டா போதும். சின்ன சின்ன வகையில ஏதோ அவர் குணமா கொள்வார். அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மாத்தி கொடுப்பாரு. சரிங்களா? அதான் கருங்களிறு போல் மதத்தால் கண் சொருக்கி அப்படின்னும் போது கருங்களிரும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு எலிஃபண்ட் மாதிரி சரிங்களா? பிளாக்கு ஒரு இது மாதிரி போல் மதத்தால்
ஏன்னா மதகரி அப்படின்ற மாதிரி ஒரு சில பாடலை சொல்லியிருக்காரு. அதனால இப்போ களிறு அப்படின்ற போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிருகம்னு வச்சுக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னா மாயை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து யார் சொல்லியிருக்கா? அன்பை வந்து கிரகிச்சவங்களே சொல்லியிருக்காங்க. அன்போட ஸ்பேஸில் இருக்கவங்க வந்து மாயை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெருமாயை வல்லாறு வந்து சொல்கிற மாயை எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்குது. சரிங்களா? ஆனால் அதையும் தாண்டி பெரும் மாயன்றார் அவரு. அந்த அளவுக்கு மக்களை வந்து தயவுகிட்டயே பக்கம் திரும்ப விடாம பார்த்துக்குது. அது அந்த அளவுக்கு அப்படியே கட்டி அப்படியே நம்மளை தழுவி நம்மளை இருக்க அணைச்சி வச்சுக்கிட்டு தயை பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு நம்மளை நல்லா பிணைஞ்சு கிடக்கு ஒரு மாதிரியான மாற்றி விட்டுருக்கு. அதான் கருங்கடி போல் மதத்தால். அப்போ அது வந்து மதம் பிடிச்சி போய் நீங்கள் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதை உங்களை ஒதுக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? நீங்களாம் ஓப்பன் ஐஸாக இருந்தால் தான் உண்டு. சரிங்களா? கண் சுருக்கி. அப்போது அவங்களாம் ஓப்பன் ஐஸ்லாம் கிடையாது, சுருக்கி போச்சு. சரிங்களா? சுருக்கி வீணே காலம் எல்லாம். சரிங்களா? அப்போது வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து காலத்தை எல்லாத்தையும் வந்து வீண் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கழிக்கின்ற கடையர். அப்படிதான் நடந்தது. பாவமாக இருக்குது. அப்புறம் நினச்சி திரும்பி பார்க்கும்போது ரொம்ப நம்ம பாவப்பட்ட ஜன்மம் பாடு எப்படியெல்லாம் நம்ம மாயை. ஆமாம், நான்லாம் அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோலாம் வீணடிச்சிருக்கோமா காலத்தை. ஐயா சொல்கிறத அப்படியே மேலோட்டமாக பார்க்கும்போது அப்பயே ஆழமாக அப்படியே நல்லா தெரியுது நம்மளுக்கு. இருந்தாலும் அந்த மாயை நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஏஞ்சி நிற்காம திணறும் போது திரும்பி பார்த்து ஐயோ இந்த அளவுக்கு நம்ம தப்பெல்லாம் இதில் வந்து இப்படி மாட்டிட்டு இருக்கோமே, இன்னும் மீள முடியாமல் இருக்கோமேன்னு திரும்பும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நம்ம ஐயோ வேஸ்ட்டாக நம்ம வந்து காலத்தை ஓடிட்டு இருக்கோன்றது ஒரு இடத்துக்கு வந்துடும். நம்ம அந்த வள்ளலாரும் அந்த பொசிஷன் வந்து குறிச்சி இப்போ என்ன சொல்கிறாரு? கடையர் கடை தலைவாய் ஒருங்கு சிறியேன் தனை. அப்போ கடை தலைவாய் அப்படின்னும் போது கடையின்னும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப கார்னரில் இருக்கிற மாதிரியா இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ரொம்ப கார்னரில் இருக்கிற விதத்தில் நான் டாப்பு. சரிங்களா? அதில் இருக்கிற ஒரு வாய் ஒருங்கு அதே இடத்துல வந்து நான் எப்பயுமே ஒருங்குமுறை நான் பண்ணிப்பேன். சிறியேன் அப்படின்னு பெரிய விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வர முயல மாட்டேன். தனை முன் வலிந்து. அப்போ அவரோட ஃபோர்ஸ் காட்டுறது. அருட்பெருஞ்சோதியோட ஃபோர்ஸ் இது வரைக்கும் இறங்கினதே கிடையாது இந்த ஸ்பேஸில். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வலிந்து ஃபோர்ஸ் காட்டி அருளே வடிவாய். அப்போது வந்து சுக அறிவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக அறிவு வந்து ஒரு இதை காட்டுறாரு. இது வரைக்கும் காட்டாத ஒரு அறிவு, சுக அறிவை அவர் காட்டி விட்டதால வடிஞ்சோ போயிடாது. சரிங்களா? அந்தளவுக்கு இவர் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி விட்டார். வடிவாய் உள்ளமர்ந்தே. உள்ளமர்ந்துன்னும் போது என்ன அர்த்தம்? ஒரு கருன்னும் போது அது உள்ளர வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் நிறைய டிக்டேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த உயிரை நல்லா வச்சுக்கிறதுக்காக மொத்த செல்ஸையும் சில பக்கத்து செல்ஸு எல்லா கூடயும் ஒருங்காக இருக்கிறதுக்கு. ஏன்னா இவர் எங்கே ஒருங்காக இருக்கார்? கார்னரில் ஒருங்காக இருக்கார். பட் இவர் என்ன பண்ணுறாரு? அருட்பெருஞ்சோதி எப்படிப்பட்ட ஆள்? சென்டர் ஒருங்கான ஆள். சரிங்களா? அப்போது உள்ளமர்ந்தே அவரோட உட்கார வச்சுட்டாருன்னா, அவர் உள்ளே உட்கார வச்சுன்னா அவர் சென்டர் ஒருங்கான ஆள். எது வந்து சென்டர் எல்லாத்தையும் வந்து ஆளுதோ அது கூட போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவார். சரிங்களா? அப்போ உள்ள அமர்ந்தே உள்ள தனை உள்ளபடி. அவர் எப்போ வந்து உள்ளர உட்கார ஆரம்பிச்சிட்டாரோ அவருனா சொல்லிடுவார்ல, எதை டேஸ்ட்டு சொல்லுவார், லைட்டு ஃப்ளேவரு எல்லாத்தையும் வந்து எப்படி எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? தனை உள்ளபடி அந்த நேச்சரை எப்படி வந்து நீங்கள் கிரகிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு நீங்கள் உங்களை எடுத்துகிட்டு வந்துடுவார். சரிங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு? சாதி மதம் சமயம் எனக்குலாம் வேணாம், தூக்கி போட்டுருங்க, குப்பத்தொட்டில் எருவாக்கி போட்டுருங்கன்னு. தெரியுதுங்களா? அப்போ தான் வந்து என்ன பண்ணிட்டாரு? கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போக, இதெல்லாம் நீங்கள் சத்துன்னு நினச்சி பண்ணிருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் போங்கன்ட்டாங்க. சரிங்களா? அவர் சென்டருக்கு வந்துட்டன்றதால அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அவரோட அதிகாரி ஆகிட்டார்ல, அதனால தான் அவர் எல்லாருக்கும் வந்து அந்த சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாரு. ஏழைகளுக்கெல்லாம் வந்து அது பண்ண வைக்கிறார். ஏன்னா முன்னாடிலாம் அரசாங்கத்தில் சில பேர் மட்டும் தான் அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் யார் வேணாலும் ரிசர்ச்லாம் பண்ண வச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ அதனால் அந்த காலத்தில் வந்ததால நம்ம உள்ளதனே உள்ள படி
அந்த படிக்கு உங்களை ஏற்றிட்டு வந்துடுவார். எந்தெந்த படிக்கு வந்து கடவுளோட பொசிஷன் எந்த எந்த லெவலில் இருக்கோ படியடி வான்முடி பட்டினும் தோற்றா அடிமுடி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அமுதம் அடிமுடி என்னமோ அருப்பெருஞ்சோதின்ற மாதிரி உணர்த்தி. அப்போது உணர்ச்சி வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அவரோட உணர்ச்சி வந்து அன்பே சிவத்தில் வந்து அந்த எமோஷன்ஸ் வேறு, லவ் எமோஷனு. ஏன்னா அதில் வந்து ஜெனட்டிக் லெவல்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இது வந்து ஜெனட்டிக்ஸையும் தாண்டி நியூட்ரிஷனல் எபிஜெனட்டிக்ஸ் லெவல்ஸில் இது போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஏன்னா அதுதான் நல்லா அமுதவியல் சரிங்களா. அந்த நியூட்ரிஷன் ஒழுங்காக கொடுக்குறதால உங்களுக்கு வந்து இந்த உணர்த்தி பெருங்கருணை. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இம்சை இல்லை இன்பத்தை காண சொல்லி அது எப்பவுமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் பெருங்கருணை சரிங்களா. நிலத்துக்கும் நேரத்துக்கும் வந்து உங்களுக்கு அப்பாற்பட்ட கருணை உங்களுக்கு ஏற்படும். ஸோ அது பெருங்கருணையால் அளித்த பேரதனை, அந்த பேர் வந்து இவருக்கு வந்து நியமிச்சிருச்சு. இவரோட கருவில் வந்து இது கலந்து விட்டதால இங்கே எங்கேயுமே போகிறதில்ல, பதிஞ்சிருச்சு இனிமேட்டு சரிங்களா. அவரோட உள்ளர் நல்லா கலந்து அது இதாகிடுச்சு. கலந்து விட்டதால பேர் அதனை இன்னும் பிறர் அறியா வகை பெரிதும் பெறதும் என உள்ளே மருங்கிருந்த எனை. அப்போ நான் என்ன பண்ணலாம், இன்னும் இந்த பெருகட்டும், இன்னும் அடுத்தவங்களுக்கு இதை சொல்லாமல் அதுக்குள்ளார அவசரப்பட்டு சொல்கிறேன். எனக்கு உள்ளர இன்னும் வந்து அது பெருகட்டும். நம்ம எல்லாம் வந்து இது இந்த அறிவியல்லாம் அப்புறமாட்டு நம்ம வந்து உடம்பெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டோன்னே எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைம் இப்படிலாம் ஒரு சொல்லுவாங்க. வேலையை முடிக்க போகுது. चलेगा मैं चलेगा 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 பெருங்கருணையால் அளித்து பேரதனை இன்னும் பிறரறியா வகை பெரிதும் பெறதும். அப்படின்னா பிறர்னா யாருங்க? இன்னும் வந்து எனக்கு வந்து உடம்பு மாறிட்டு இருக்கிறத நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாமல் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் வேலை நடக்கட்டும் அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பெறதும் என உள்ளே மருங்கி இருந்த எனை, கொஞ்சம் மறுப்பு இருந்துச்சு, கொஞ்சம் தயக்கம், அந்த மாதிரி மருங்கி இருந்த எனை
வெளியில் இழுத்து விட்டதெனோ விட்டது தென்னோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி விட்டாரு சொல்லுங்க பாப்போம். இப்போ கடவுள் வந்து என்ன பண்றாரு, ஒரு கார்னர்ல இருக்க ஒரு ஆளை உள்ள பூந்து அவர் என்ன பண்றாரு, ஃபுல்லா காட்டணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்களா? காட்டணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தவரை இப்போ அவர் என்ன பண்றாரு, இது இப்போ நம்ம வெளியில காட்டிக்க தேவையில்ல, நம்ம உள்ளர பூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் மூடி வைக்கணும்னு ஆசைப்பட்டவரை இவர் என்ன பண்றாரு, வெளியில் இழுத்து விட்ட எண்ணம் ஓடிடுச்சு கேட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படியே தப்பிச்சிருச்சு. ஓடிடுச்சு கேட்டு பார்க்க ஓடிடுச்சு. அதான் வந்து இந்த கொலை நடக்காம பாருங்க, கடவுள் வந்து பக்கத்துல எதுவும் ஹண்டிங் பண்ணாம பாத்துக்கிறாரு. கருணையில எவ்வளோ ஒரு ஜீவனை கொல்லாம பெரிய பூனை வந்து அதை பார்த்து கொல்ல பாருங்க. நான் நல்ல ரெக்கார்டிங்ஸ் இது மாதிரி நடக்கணும்னு. சரி, இந்த கருணையா அந்த பாடத்தை கற்றுக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடமாக இதாகவே கொடுக்குறாரு, டெமோ மாதிரியே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுதான் வந்து வெளியில இழுத்து விட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்ம உள்ளரே வந்து எல்லாத்தையும் வச்சுப்போமே அப்படின்னு பண்ணா கூட இது வந்து வெளியில சொல்ல வைக்கும். கடவுளோட பெருங்கருடைய உங்களுக்கு வந்து உள்ளரை மட்டும் நீங்கள் பொத்தி வச்சுக்காம எல்லாருக்கும் வந்து நீங்கள் தொத்தி இது பண்ண பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அதான் என்ன பண்ணிட்டாரு, மணமாலை பாய்வதுக்கான் மண்டில் நடத்தரசு. அப்போ என்ன அர்த்தம், காட்டுவாசிங்கெலாம் வந்து அந்த மன்றாட்டம் எல்லாம் இருக்காது இல்லை, பட் அவர் வந்து இப்போ எங்கே வந்துட்டாரு, சுக வீட்டுக்கு வர்றாருல்ல, அதனால தான் ஒரு மன்று. அப்போது உங்களுக்கு சுகநடம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது உங்களுக்கு யார் ஷேர் பண்ணணும், அது யார் ஷேர் பண்ண சொல்லுங்க, நடராஜர் ஷேர் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த மெக்கானிக்கல் கிங்கும் வந்து உங்களுக்கு அந்த சுகநடத்தை வந்து கொடுத்தா தான் உண்டு. சரிங்களா? இந்த சுகநடம் இல்லாத போது உங்களுக்கு வந்து ஆனால் நம்மளும் கொலையை தடுக்கிறதுக்கு ஏதோ பண்ணிருக்கோம். சரி, அப்புறம் மணமாலை பாய்வதுக்கான். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தற்போதைய இழப்பு எடுக்கும்போது என்னோட மனம் வந்து முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கடவுளோட மனசு இப்போ ஏறும்போது அவரோட உள்ளர வந்துட்டார்ல, அவர் கருணை நேரத்துலாம் அவரோட இயக்க அந்த டைம் வந்துடும் போது என்னோட மனசு வந்து மாறுது. சரிங்களா? பேசாமல் என்னை போயிட்டு வந்து நல்லா பேச வைக்கணும், அந்த இதெல்லாம் வந்து தீப்பார். இந்த அச்சம் வெகுளி அந்த இதெல்லாம் கடலை எல்லாத்தையும் வந்து கடக்க வைப்பார். சரிங்களா? அந்த 7 பவக்கடல்லாம் இருக்குல்ல, அந்த பவக்கடல்லாம் வந்து இது பண்ணி அதை தவக்க இதை வந்து ஏற்றுவார். சரிங்களா? அப்போது விழற்கு இறைத்து கழிக்கின்ற வீணர்களில் சிறந்த வினைக்குடி ஏம் பொருட்டாக விரும்பி எழுந்தருளி கருணை செய்ய பெற்றனம். இக்கருணை நம்மை இன்னும் நிழற்கிசைத்த
மேல்நிலையில் ஏற்றும் என மகிழ்ந்து நின்ற என்னை வெளியில் இழுத்து உலக வியாபார வழக்கில் வளைத்து தலை கவர்ந்த விதியை நினைந்த ஐயோ மனம் ஆளைப்பாய்வதுகான் மண்டில் நடுத்தரசே. இதை பற்றி உங்களுக்கு இருந்தது. விழருக்கு இறைத்து கழிக்கின்ற அப்படின்னும் போது விழருக்கு குழியில் விழுந்துடுது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் எங்க இந்த குழியில் போயிட்டு நான் இருக்கிறதுக்கே நான் ஆசைப்படுவேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, அதே சிந்தனை ஓடி ஓடி போய் அதை தட்டிக்கிட்டே இது பண்ணிட்டு இந்த சந்தில மாட்டிக்கிச்சு, அதனால தப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுச்சு, அந்த பக்கம் ஓடி போச்சு. பரவாயில்ல சரிப்பா. இப்போ விழருக்கு இசைந்து அழியும் போது விழுந்துருவாங்க. நான் வந்து இந்த ஆடுகள் அடினாங்கல்ல, போயிட்டு அவங்க லைனாக போயிட்டு எல்லாம் விழுந்துருவாங்க. ஆடு மாடு அந்த மாதிரி போய் பள்ளத்தில் விழுவீங்க அப்படின்வாங்க. அது பள்ளம் இருந்தால் கூட பார்க்காது, அது நெஞ்சுக்கிட்டே போய் தம்ம தம்மன்னு விழுந்துடும். அவங்க விழுப்புறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை? நம்ம விழுந்துருவோம் அடிக்கடி. நம்ம பள்ளத்தில் போயிட்டு விழுந்து விழுந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முடிச்சு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கூட ஆகும் தெரியுதுங்களா? விடருக்கு இறைத்து கழிக்கின்ற வீணர்களில் அந்த மாதிரி நம்ம வீண் காலத்தை வந்து கழிச்சிட்டு இருந்தோம். சரி செத்துருவோம், அடுத்த காலத்தில் பார்த்துப்போம் சரிங்களா? போனது இல்லை நீங்கள் சொன்னீங்களே போன ரெக்கார்டிங்ஸில். சரி நம்ம வந்து இது பண்ணிப்போம். ஆனால் எனக்கு இப்போ வந்து யோசனை மாறிடுச்சு கண்டினியூ பண்ணி சொன்னீங்களே, அதனால தான் வந்து தற்போதைய இழுப்பது. அதில் யார் உட்காந்துருக்கா? அப்போ உள்ளர வந்து அருப்பெருஞ்சோதி உள்ளர மனசில் வந்து அவர் வேலை பண்ணால் தான் உண்டு. ஸோ விழருக்கு இறைத்து கழிக்கின்ற இதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ். சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீண்காலம் கழிச்சிருந்த இதில் சிறந்த வினைக்கொடி சரிங்களா? நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு நான் சரிங்களா? பாவத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினையை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொலை புலிகளை பண்ணாதீங்க அப்படின்னும் போது அதைவே பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்க சரிங்களா? வினைக்கொடியை பொருட்டாக விரும்பி சரி இவனை வந்து நம்ம தேர்த்தி விடுவோம், இவனை வந்து அந்த ப்ராக்டிஸில் நம்ம பண்ணிக்கிடுவோம், இவனே அந்த நியூட்ரிஷன் எஃபிஷியன்டிஸில் அவனுக்கு அந்த புலைய தன்மையும் வந்து அவனுக்கு வரக்கூடாது. நானும் லேபில் அந்த நியூட்ரிஷனில் போகும்போது இந்த புலைகள் இருக்கும்ல, ஐயோ அதில் வந்து நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இது பண்ணிருந்தோம். பட் அவனுக்கும் அந்த ஆசை காட்டி நம்ம என்ன பண்ணிடுவாங்க, சில வியாபாரத்தை வந்து பண்ண விடுவாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி மாற்றிக்கணும். அது எனக்கு ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்போதத்தை இழக்கணும் நீங்கள் சரிங்களா? கற்றுக்கிற அந்த பொய் விஷயத்தை வந்து நீங்கள் நினத்தையும் வந்து நீங்கள் மறந்துடணும் சரிங்களா? ஸோ சிறந்த இந்த மாதிரி பொருட்டாக விரும்பி எழுந்தருளி. ஸோ அது எழுந்தருளின்னா சுகத்தை கொடுக்குற டைம் சரிங்களா? கருணை செய்ய பெற்றனம் சரிங்களா? சுகத்தை நான் வந்து வாங்கிட்டு எனக்கு வந்து டைம் கொடுத்துட்டீங்க. இக்கருணை நம்மை இன்னும் நிழற்கு இசைத்த மேல்நிலையில் ஏற்றும். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம நிழற்கு இசை தான். கடவுளோட எல்லா இதையும் சரிங்களா? அந்த நிலா வந்து நிழல் வருது இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இது லைட்ஸையும் வந்து வாங்கிட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம். நிழற்கு இசைத்த மேல்நிலையில் எல்லா மேல்நிலையிலும் நம்ம வாங்கிட்டு நம்ம ஏற்றும் என மகிழ்ந்து என்னை ஏறாநிலை மிசை அப்படின்னும் போது ஏற்றணும் அப்படி தெரிஞ்சிச்சு அவருக்கு. இந்த இதனால தான் நல்ல பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது அப்படின்னும் பொழுது மகிழ்ந்து நின்ற என்னை வெளியில் இழுத்து உலக வியாபார நீ வா. அங்கே ரொம்ப மகிழ்ச்சியா? இங்கே வந்து ஏழைங்க இப்போ ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கும் வந்து என்ன ஏதாவது ஒன்று சேனலைஸ் பண்ணி விடு, இங்கேயும் வந்து உங்கள் கேமை வந்து செலுத்துன்ற மாதிரி உலக வியாபார வழக்கில் அது ஒரு வழக்கு சரிங்களா? வழக்கமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த வியாபாரத்தில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரைஸ் டேக்ஸ் போடுறது, கவரிங்கு, லேபிளிங்கு சரிங்களா? இன்க்ரீடியன்ஸ் போடுறது, எதை பேசுறது, எதை காட்டுறது, காட்டக்கூடாது, அந்த வியாபாரம் அந்த யுக்திகளை வந்து ஃபாலோ பண்ணுறது. அது மாதிரி உலக வியாபார வழக்கில் பல்லை தலைக்க வந்த விதியை இந்த மாதிரி ஒரு ஃபேட்டை அவர் போட்டாங்க.
யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபேட் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் வந்துட்டவங்கலாம் என்ன பிடிக்கும்? இந்த உலகத்துக்கு வந்தவங்களுக்கா அவங்களுக்கு வந்து ஆடம்பரமும் ஐஸ்வர்யம் தான் பிடிக்குது. இந்த உலக வியாபாரத்தில் வந்து நம்ம ஈடுபட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அருள் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சுகநிலைக்கு வந்தவுடனே நம்ம இது மனசு வந்து நல்லா இதாகிடுது, மென்மையாகிடும். இப்போ வள்ளலார் வந்து ஃபர்ஸ்ட் சைவ சமயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். அதில் வந்து இன்னும் துறவியாக வந்து காலத்தை ஓட்டணும்னு இருந்தார், எல்லாத்தையும் விடணும்னு இருந்தார். சரிங்களா? அதெல்லாம் விட்டு அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் அவர் வந்து எப்போ வந்து இதாகணும், அவருக்கு தயவு இன்னும் போல தயவு வந்து ஃபாலோ பண்ணி கருணையாக மாறி அது என்னாச்சு, கடவுளோட அருள் கிடைக்கிற டைம் வந்துருச்சு. எல்லாருக்குமே உதவுற மனப்பான்மை வந்துச்சு, மென்மையாக மாறி மனசு மென்மையாக மாற மாற எல்லாருக்கும் கொடுக்குற எண்ணம் வந்துடுது. அதான் சொல்கிறார் அவர், யார் அந்த ஒரு உயிரை வந்து காப்பாற்றும்போது தான் வந்து எல்லாம் வந்து ஆண்டவனாக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே செவ்வியர்த்தவங்க இதை சொல்கிறாரு. அந்த இதில் மேட்டுக்கு போர்டில் நான் அடிக்கடி அதை படிச்சுட்டே இருக்கேன், ரொம்ப பிடிக்கும். உயிரை யார் காப்பாற்றுறாங்களோ, ஒரு உயிரை வந்து யார் வந்து இது நம்மளோட துயர் மாதிரியே அவங்க பார்க்கணும். அதான் உதாரணத்துக்கு இப்போ கழுத்து வந்து நம்மளுக்கு இருக்கு, அவங்களுக்கும் கழுத்து இருக்கு. கழுத்தில் கட்டி வச்சு கழுத்தை அறுத்து, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த நம்மளுக்கும் அந்த கஷ்டம் இருக்கிறது நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க, ஐயோ அவங்க கழுத்தில் நீங்கள் கட்டாதீங்க, அறுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம அந்த நெறிக்கை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம்ல. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வள்ளலாரோட, சரிங்களா, இவரோட தயவு ஏற ஏற என்ன பண்ணிட்டுச்சுன்னா, இவர் உலக வியாபாரத்தில் ஆமாம் இவரு அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவனும் இது வந்து ஆண்டவன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம் இவர் வந்து வியாபாரத்தில் இருக்குது. அருப்பெருஞ்சோதி என்ன பண்ணா, காட்டுக்கு போக வைக்கிற, சரி நீ வந்து தனியாக பிரிஞ்சிரு உலகத்தை விட்டு அப்படின்லாம் சொல்லலை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உலக வியாபாரத்தில் வந்து நீ வந்த வண்டி என்ன பண்ணு, ஏன்னா உலகத்தில் தப்பு தண்டை நிறைய பரவிடுச்சு. நீ வந்து என்ன பண்ணுவ, திருத்துவ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வந்து உள்ளர வந்துரு அப்படின்னு. வெளியிலன்னா இவர் சொல்கிற வெளியில் வந்து இந்த உலக வியாபாரம் வெளியில் கார்னர் லைஃபாக தெரியுது. பட் அவருக்கு வந்து உள்ளே வந்துட்டுன்னா அருப்பெருஞ்சோதி என்ன பண்ணுறது, இந்த பெருமையை உள்ளே விடுறாரு. சரிங்களா? அது திருத்துவ அப்படின்னு. சரிங்களா? எனக்கு கருணையாக திருத்தும் போது இப்போ நம்மளுக்குலாம் வந்து நிழல் கிடைக்குது இல்லை, வள்ளலாருக்கு மட்டும் அந்த நிழல் கிடைக்கணும்னு அவர் இருந்ததுனால நம்ம கிடைக்காம போயிருக்கு. பட் அவர் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணதால தான் எனக்கு இவரை பிடிக்குது. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க அனுபவம் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை மூடி மறைச்சி சொல்லிட்டோம், இல்லை அந்த அளவுக்கு அவங்க எந்த இதை அடைஞ்சாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே அவங்களோட இதுதான் போதனை, நல்ல போதனை. ஓகேங்களா? இது வந்து மகிழ்ந்து நின்ற என்னை வெளியில் இழுத்து உலக வியாபார வழக்கில் வளைத்த அலைக்கு வந்த விதியை இழைத்து நினைந்த ஐயோ மணமாலை பாய். இது வந்து இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் எனக்கு கூட்டு வந்து விட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அடுத்தது அடிப்பிடித்து திரிகின்ற மறைகள் எல்லாம் காணா அப்படின்னும் போது, அடிப்பிடித்தும் போது உங்களுக்கு வந்து தோசை சுடுறீங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூட்டை ஏற்றுறேன், சத்தியை வச்சு நான் சூட்டு செலவு இல்லைன்னா ஒழுங்காக பண்ணுறேன்னு எனர்ஜியை நான் பாஸ் பண்ணுறேன்ட்டு இவங்களோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குதுன்னா, இருக்குது கதிர்வேல் பேர் வந்து கதிர்வேலா அந்த மாதிரிலாம் பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதான் நீ சொல்ற அர்த்தத்துக்கு சொல்லணும்னா சாம்பல் ஆயிடுறாங்க, ஆஷ் ஆக்கிடுறாங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லாமல் போயிடுது. சரிங்களா? ஒளி ஆகிறதுக்கு பதில் ஆஷா மாறிடுறாங்க, தீஞ்சிடுறாங்க. இப்போ மைக்ரோவேவ்ல வந்து எப்படி ஆகுது, ரேடியேஷன்ல இருக்க எனர்ஜி வந்து உங்களுக்கு இதுக்கு ஃபுட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, சரிங்களா? அதோட ஹீட்டு எப்படி போகுது உங்களுக்கு, ரேடியேட்டிவ் ஹீட், சரிங்களா? உள்ளே இருக்கிற வாட்டரை வந்து ஆட்டும், அதிரும், சரிங்களா? எதில் இருக்கிறது, சாப்பாட்டில் இருக்குது. அதாவது உள்ளே நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டோமோ அதில் அதிர வச்சு உங்களுக்கு சூட்டை கிளப்பும், சரிங்களா? இது மற்ற சூடு எப்படி வருது, இப்போ உதாரணத்துக்கு தோசை சூடுங்களா, சரிங்களா?
டைரக்ட் ஹீட் ஒன் சைட்லேருந்து நம்ம ஹீட்டு போகிற மாதிரி மல்டி சைட்லேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கிறதுல ஆமாம். கட்டுதுன்னு. அப்புறம் நம்ம கன்வெக்டிவ் ஹீட்டு எப்படி இருக்குது, ம். இப்போ உதாரணத்துக்கு சாம்பார் போட்டிங்க, சாம்பாரில் வந்து இது மிதக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறிகள். ம். அந்த காய்கறிக்கு வந்து சூடு எப்படி போகுது, பேன்லேருந்து அந்த குழம்புக்கு ஏறி அதுலேருந்து வந்து ஹீட் வந்து இது காய்கறிக்கு வருது இல்லை, ம். அது கன்வெக்டிவ். ம். அப்போது எது வந்து உங்களுக்கு தீர இது வந்து ரொம்ப கம்மி? டைரெக்டாக ஹீட்டு பட்டுச்சுன்னா சீக்கிரம் தீஞ்சிருது. டைரெக்டாக ஹீட் படாமல் நீ சொல்கிற மாதிரி கதிர் அலையால் அப்படியே ஆடி ஆடி இது பண்ணி அதோடைய ஹீட்டெல்லாம் வாங்கி நாலா பக்கமும் அந்த ஹீட்டை வாங்கி இது பண்ணும்போது தீயாமல் வருது. அப்போ கரெக்டாக வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணணும், ம். அதிர்வெண் வழிகளை வந்து நம்ம வாங்கி ம். அதோட வடிவங்கள் வந்து உடையாமல் ம். அதை வேற எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடணும். ம். அதானே? ம். அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, மைக்ரோவேவ் நான் வந்து போட்ட அந்த வாழைக்காய் இருக்குல்ல, ம். ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆச்சுன்னா, ம். அந்த அயானிக் ஸ்ட்ரக்சர் ம். மீனில் ஆராய்ச்சி பண்ணும்போது ம். உப்புகளை போட்டு கடலில் வந்து இருக்கும்ல, ஆமாம். சோடியம் இருக்கும், நம்ம உடம்புல என்ன அதிகமாக இருக்கும், செல்ஸில் ம். பொட்டாசியம் இருக்கும். ம். ஸோ சோடியமும் பொட்டாசியமும் எப்படி வந்து இதில் ஃபிசிக்கலில் வந்து வேலை செய்யுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பார்த்து ம். சோடியம் போடும்போது என்ன பண்ணுச்சு, அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய விட்டுருச்சு. ம். சரிங்களா? நைட்ரோஜன் ரிச்சு இடத்த வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருச்சு. ம். இதுவே வந்து பொட்டாசியம் போடும்போது ம். அந்த நைட்ரோஜன் இருக்கிற ஏரியா வந்து இது ப்ரிசர்வ் பண்ணுச்சு, ம். பேசிக் ஏரியா பாசிட்டிவ்னு. சரிங்களா? அமினோ ஆசிடில் பாசிட்டிவ் செயின்ஸ். ம். ஸோ அமினோ ஆசிடில் பாசிட்டிவ் செயின்ஸ் வந்து இது பண்ணுது, ம். வளர்த்துச்சா. ஸோ அதான் மசில்ஸில் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது. ம். ஆனால் மாவில் ம். இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கணும்ல. ஆமாம். ஏன்னா மாவுக்குள்ளே வந்து தண்ணி போடுறது வந்து உங்களுக்கு தேவையா இல்லையா? மாவுக்குள்ள தண்ணி ஊற்றுறதா தண்ணி தேவை. தேவை. ம். இப்போ சப்பாத்தியில் வந்து உங்களுக்கு தண்ணி போனால் தானே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வடிவங்கள் வந்து அந்த மென்மையும் வருது, நல்லா வெந்தும் நல்லா வருது. ஆமாம். இது தண்ணி போடலன்னா ட்ரையாக இருந்து நம்மளுக்கு தொண்டை அடைக்குது. தண்ணி அதில் ஈரத்தன்மை இல்லாததுனால நம்மளுக்கு அது செரிமானம்லாம் ஆகாமல் முடியாமல் கஷ்டப்படும். அப்போ தான் கடவுள் வந்து இந்த எனக்கு ரகசியத்தை சொல்கிறது. ம். சோடியம் வந்து கேஓட்ரோபிக்கு, ம். பொட்டாசியம் வந்து காஸ்மோட்ரோபிக். ம். சாரி, மாற்றி சொல்கிறேன் போது. ம். சோடியம் வந்து ம். காஸ்மோட்ரோபிக் அப்படின்னா ம். வாட்டர் வந்து ஒருங்கிணைக்கும். ம். பொட்டாசியம் வந்து ம். கேஓட்ரோபிக் அப்படின்னா வாட்டரை வந்து ஸ்ட்ரக்சரை வெட்டி விட்டுரும். ம். சரிங்களா? ம். ம். ஸோ நம்மளுக்கு வந்து செல்ஸுக்குள்ளே வந்து வாட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து உடச்சி விடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. ம். ஏன்னா வாட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக வந்து அதோட ஸ்ட்ரக்சரை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளோ இருக்காது. ம். கரெக்டுதுன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து செல்ஸுக்குள்ளே மிதந்துட்டே இருக்கணும் பொருட்கள். ம். சரிங்களா? அந்த கார்பனோட இது வந்து போயிட்டே இருக்கணும் தானே. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் பேசும் செல்ஸுக்குள்ளே எப்படி போகுதுன்னு? அதுவும் எனக்கு தெரியாது, சொல்லியிருப்போம் பாடத்தில் ஏதோ சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஓரளவுக்கு. அதெல்லாம் எங்கே, அதெல்லாம் அதுக்குள்ளே டச்சு இருந்துகிட்டே இருந்தால் தான் அதெல்லாம் நினைப்பு வரும். இல்லாட்டி எங்கே இப்போ வயசு ஆகும்போது மறதி வந்துடுது. இப்போ அதனால தான் அந்த சோடியம் போட்டல, ம். சோடியம் போட்டது அந்த மாவு என்ன பண்ணுச்சுன்னா தண்ணியை நல்லா உள்ளர உடைய விட்டு நல்லா உப்பி கதிர்வீச்சை பாய்ச்சும் போது உள்ள வாங்கிச்சுல தண்ணியை, அந்த தண்ணி வந்து நல்லா டான்ஸ் ஆடி சூடை வந்து எப்படி ஏற்படுத்துதா? ஆமாம், சூடை எப்படி விட்டுருக்குன்னா அதிர்வலை வந்து அப்படியே ஆடி ஆடி அந்த கதிர்வீச்சை வாங்கி வாங்கி அது. ஆமாம், அயானிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஏஜ் இல்லை, அந்த சோடியம் என்ன பண்ணுச்சு கரெக்டாக பாது டைரக்ஷனில் விட்டுருக்கு. எங்கே வந்து வீக்கான இது இருக்குல்ல, தண்ணி வந்து ஈஸியாக ஓட்டையில் விழுற மாதிரி கரெக்டாக ஓட்டை போட்டுருக்கு. ஓட்டை போட்டோடனே அந்த இடம்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தண்ணி உள்ளே வாங்கிச்சு. சரிங்களா? கரெக்டாக பேக்கெட் எங்கெங்கெல்லாம் வந்து இது பண்ணுமோ ஓட்டை போட்டு ஃபில் பண்ணி விட்டுச்சு. கதிர் வச்ச பாய்ச்ச உடனே அந்த சூடு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியா இருக்குது, கரெக்டாக உங்களுக்கு வந்து போயிருக்கு. அயானிக்கு எப்படி கரண்ட்டு கரெக்டாக அதோட லைனில் வருதுல்ல, அந்த மாதிரி இந்த அயன்ஸ்லாம் வந்து கரெக்டாக அதில் சேனல்ஸுக்கு போட விட்டதில்
சூடு கரெக்டாக வந்து நீங்கிடுச்சு. சரிங்களா? இதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். கலர்ஸ் வந்து எப்படி ப்ரௌன் கலரில் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அடி பிடிக்காமல் என்ன ஆகுது, செங்கோல் அப்படின்னவங்கல்ல, அடி பிடிச்சிச்சுன்னா வேற அதோட இதெல்லாம் மாறி போயிடும். ஆமாம், அதோட வேல்யூ போயிடும் இல்லைங்களா? பட் செங்கோல்ன்ற போது அதோட வேல்யூ போயிடுது, கலரும் போயிடுது, ஏன்னா இதாகிட்டு தன்மையே போயிடுது லாஸ்ட்டாக. ஸோ இது சூப்பர் இல்லை? அப்போ இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனா அடிப்பிடித்து திரிகின்ற அந்த மறைகள் எல்லாம், அப்போ மறைகள் எல்லாம் பண்ணும்போது திரிகின்ற அப்படின் போது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிக்கிட்டு அது வந்து சொல்லிக்கிட்டு திரியுது. சரிங்களா? ஒரு கெட்டு போனது வந்து நம்ம இப்படி தான் எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. சரிங்களா? எல்லாத்தையும் அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமிதம் பண்ணிட்டு. ஆமாம், மறைகள் எல்லாம் காணா அப்படின்னும் போது, மறைன்னும் போதே உங்களுக்கு தெரியும்ல, என்ன சொல்லிங்க பார்ப்போம். மறைன்னா அதான் மறைஞ்சிருக்க பொருள். இப்போ கரண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும்ல, அந்த ஸ்கில் எல்லாம் தெரியணும்ல, இது மறைஞ்சிருக்கிறது வெளியில் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அடிப்பிடித்து திரிகின்ற இதுதான் வந்து பெஸ்ட்டு, இந்த உடம்பு தான் அப்படின்னும் போது மறைஞ்சிருக்கிறது பொருள் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டுருவாங்கல்ல. அப்போது இதெல்லாம் காண முடியல அவங்களால. சரிங்களா? மறைகளை எல்லாம் அவங்களாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மறைப்பை அருள் வடிவை அது ஃபில்டர் பண்ணது. அருள்னும் போது என்னது, சுக அறிவு இல்லை, அன்புக்கும் அறிவுக்கும் அது வந்து கரு. சரிங்களா? அருள். ஆமாம், கருணைன்றது தான் அறிவு. கருணை தான் அறிவு. ஏன்னா அருட்பெருஞ்சோதி இது சொல்றாருல்ல, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஆடின போது என்ன ஆச்சுன்னா, பேரறிவே இன்பமாம் அப்படின்னும் போது அந்த இன்பத்துக்கும் அறிவுக்கும் வந்து சம்மந்தப்படுத்திருப்பாங்க. அறிவுக்கும் வந்து பெருந்தயவுக்கும் அதாவது தயவுக்கும் அறிவுக்கும் வந்து சம்மந்தப்படுத்திருப்பாங்க. சரிங்களா? புரியுதா இல்லையா? ஏன்னா நம்ம இந்த இதில் அறிவு கேட்குறேன்னா, இப்போ அறிவுன்றது கிரிமினல் பிரெயினை யூஸ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் செய்து அறிவுன்ற மாதிரி அறிவுன்னு அந்த மாதிரியும் போய்கிட்டு இருக்காங்கல்ல. அது அறிவு எப்படி, கருணை தயவு இருந்தால் தான் அந்த ஒருமை வரணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த அந்த தயவு சொல்கிறது என்ன, உங்களுக்கு 6 அறிவு பெற்ற இது மனிதர்களுக்கு இன்னும் அதிகமான அறிவாயிடுச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அது நல்ல தனத்தை நோக்கியே போகும். தயையும் அது கருணையா மாறும் போது அந்த அறிவு திறன் மாறி இத்தனை அறிவு ஜம்ப் பண்ணி படி மேல்நிலை போயிடும். கடவுள் வழிபாடு இந்த சின்ன சின்ன இது ஜீவகாருண்யமே அழிவாங்க. சரிங்களா? அப்போ அறிவுக்கும் வந்து அது ஞானப்பழம், அப்போதான் அது உண்மையான ஞானப்பழமா மாறுது. சன்மார்க்கம்னா என்ன சொல்லுங்க, இது வந்து அறிவுன்ட்டு இந்த மாதிரி சாகா கல்வி சாகும் கல்வின்னு சொல்றாருல்ல. அப்போ சன்மார்க்கம்னா என்ன சொல்லுங்க உங்களுக்கு? சன்னுன்னும் போது ஞானம், மார்க்கம்னும் போது வழி. அப்போ ஞான வழி என்னது, முன்னாடி இருக்க ஞான வழிகள் எப்படி சொல்லுதுன்னா அன்பை வந்து இதாக காட்டு. இப்போ இருக்கிற வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே இருக்கிற ஒரு அவராக மாட்டார். இல்லைங்களா? அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்பு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, கனெக்ஷன் வந்து பூரணமான கனெக்ஷன் இருக்காது. இல்லைங்களா? இப்போ கருணையும் பின்னாடி வரும், அதை நம்ம பார்ப்போம். இன்னும் வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம், கருணையும் சிவமும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பண்ணுறாரு, அருள் வடிவை காட்டி நம்மை ஆண்டு கொண்ட கருணை கொடிபிடித்த குருமணியை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அருளோடவே காட்டிட்டார். சரி, இந்த ரிலீஸ் பண்ணிட்டேன், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்போது அருள் வடிவை வந்து காட்டினதால தான் அவர் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் மாறினார். நம்மை ஆண்டு கொண்ட, அப்போ நம்மை அவர் வந்து இது வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, என்னன்னு சொல்றது, இப்போ நம்மைன்னும் போது சொல்றாரு. இப்போ நம்மன்னும் போது என்ன சொல்றாரு, சகோதரர்
நம்ம எல்லா மனுஷ குலத்துக்கு வந்து ஒரு பெரிய நம்மளை ஆண்டுவர், நீ கவலைப்படாதீங்க. அதான் மனுஷன் இப்போ நான் பாரு உதாரணமாக இருக்கேன் ஆமா. சரிங்களா. நம்மை ஆண்டு கொண்ட கருணை கொடி, அது வந்து தொடர்ந்து வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த கொடி அதான் சரிங்களா. அதெல்லாம் நீ கவலைப்படாத. கருணை கொடி பிடித்த குருமணி. அப்போது குரு பரம்பரை அங்கே அந்த லெவல்ஸுக்கு வந்து பரம்பரை லெவல்ஸுக்கு வந்தால் கூட இது வந்து என்ன பண்ணுது, பரம்பரை அப்புறம் சரிங்களா. இந்த குரு வந்து என்ன பண்ணுறது, குருமணி. இதுக்குன்னு ஒரு இது இருக்குது, லைட்டும் சவுண்டும் இருக்குது சரிங்களா. குருமணி வந்து கூடு மட்டும் வேறோர் குறிப்பின்றி இருப்போம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றைப்பொழுதே குறிப்பிட்ட இந்த மாதிரிலாம் பாடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா. அப்போது கூடு மட்டும் குருமணியே கூடு மட்டும் போது நம்மளும் வந்து அந்த லைட்டும் நம்மளும் வந்து அந்த சவுண்டும் ஆகிட்ட அந்த லெவலுக்கு வந்துட்ட அப்புறமேட்டு இருக்கிற வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், வேறொரு குறிப்பு இன்றி மற்ற யார்ட்டையும் வந்து எதுவும் சொல்லிக்காம நம்ம வந்து இருப்பம் என. இப்போ ஏன்னா தவம் பண்ணுறவங்களாம் அதுக்கு தான் போயிடுவாங்க சரிங்களா. பரம்பரை அறிவு எனக்கு அதோட லைட்ஸு சவுண்டு எனக்கு வேணுன்றதால என்ன பண்ணுவாங்க, போயிட்டு காட்டு வாசலில் போயிட்டு நம்ம வந்து போய் தவம் பண்ணிடுவோன்னு அங்கே இறங்கிடுவாங்க துறவியா சரிங்களா. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது, உதவுற பாங்குல இறங்கிடுறாங்க. அவங்க வந்து தனிமையை பிரதானமாக நிப்பாட்டிக்கிட்டு தனிமையாக போயிட்டு அவங்களுக்கு கொல்லா நிறைய குரு நெறியன அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அதனால் நீ இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணு, ஏன்னா இங்கே நிறைய அது நடக்கும். காட்டு வாசலில் தான் நடக்கணும்னு ஒன்று கிடையாது, அங்கே போய் தான் நீ தடுக்க போகிறோன்னு ஒன்று கிடையாது. இங்கேயே வந்து தடு, இங்கே வந்து என்ன சட்டத்திட்ட போட்டு அதை நடத்துகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணு, இந்த இந்த விளையாட்டில் நீ இறங்கிடு அப்படின்ற மாதிரி குருமணியை கூடு மற்றும் அவர் வந்து வேலையை ஆரம்பிச்சார் விளையாட்டை சரிங்களா. நீ வந்து அங்கேயும் அவங்களையும் ஏழையிலையும் சேர்த்து அவங்க கூட சேர்ந்து விளையாடு, அவங்களும் விளையாட விடு அப்படின்ற மாதிரி. குறிப்பு இன்றி இருப்போம், வேறு குறிப்பு எதுவும் வேணாம், எனக்கு கொண்டு அகத்தே இருந்தேன் சரிங்களா. நான் இங்கேவே நம்ம இருந்து நம்ம பார்த்துப்போம், வெளியில் எங்கே சொல்லாமல் அப்படின்ற மாதிரி. படிப்பிடித்த பலவும் பகிர்ந்திட, எனக்கு ஒரு படியில் நின்றுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. படிப்பிடித்த பலவும் பகர, அவங்க வந்து பகிர்ந்துட்டு இருப்பாங்க இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. அவங்க இந்த சமயம் அந்த கோட்பாடுகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த அதில் இருக்க வேதநெறிகள்லாம் அகமதிகள்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்ட இங்கு இணைத்தான் படு வழக்கிட்டு சரிங்களா. நீ வந்து எப்படி ஒரு பெரிய அட்வொகேட் பண்ணுறாரு, ஒரு காப்பாற்றி ஒரு ரெஸ்கியூவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இவனுக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க சரிங்களா. அவங்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஆகலை சரிங்களா. பகிர்ந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் வந்து இந்த பரிசு பெறலை. ஆனால் இங்கு இணைத்தான் கொண்டுக்கிட்டாலும் அந்த மிதந்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயே, அப்படியே எல்லாமே சாதிச்சிட்ட மாதிரி பூரிக்குள்ள மிதந்துக்கிறாங்க, அப்படியே மிதப்புலேயே இருக்காங்க. ஆனால் வந்து ஐயா சொல்கிறது அதெல்லாம் வந்து சரி வராது. கருணை ஃபர்ஸ்ட் அவர் எப்படி மீட்டிருக்காரு பாருங்க, படு வழக்கு சரிங்களா. பெரிய வளர் அருப்பெருஞ்சோதி வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய ஒரு அட்வொகேட். அவர் என்ன வேணால் பண்ணி அவர் வந்து எவ்வளோ தந்திரமாவது பண்ணி அவர் ரெஸ்கியூ பண்ணி விடுவார். ஸோ அந்த மாதிரி படு வழக்கு இட்டு உலகு இயலாம் வெளியில் இழுத்து அழைத்தே சரிங்களா. நீ வா கிளம்பு, நீ வந்து இங்கே வந்து நீ தலைப்படி, இல்லைன்னா வள்ளலார் வந்திருக்க மாட்டேன் நம்மளுக்கு. அவர் வராமல் விட்டு தான் நம்ம ஞான அறிவு வந்திருக்குமா. அதனால தான் படு வழக்கிட்டு இவன் அமுச்சு விடுங்க முதல்ல இவனை, இல்லைன்னா அந்த உலகம் அழிஞ்சிடும். இப்போ எல்லாரும் அவங்க கையில் ரெடியாக இருக்கானுங்க அனுபவத்தோட. இப்போ நான் மேட்டுக்குப்பம் போயிருந்தேனே, வள்ளலார் இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் 51 நாள் வேள்வி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே மேட்டுக்குப்பத்தில் சிவபிரகாசம் எல்லாரும் அந்த இதில் ஆசிரமத்தில் செய்தாங்க. அங்கே போயிட்டு வரும்போது அப்படி தான் அங்கே மேட்டுக்குப்பத்தில் வந்து உட்காந்துருக்கும் போது அங்கே அப்படி தான் சொன்னாங்க. அந்த ஐயா ஒருத்தர் இந்த சன்மார்க்கங்கள்லாம் உட்காந்து சத்சங்கம் அப்படியே பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே அப்படி தான் அந்த இது சொன்னாங்க.
இப்போ வந்து நம்ம குண்டு வந்து போடுறதுக்கா? குண்டு போடுறது ரெடியாக இருக்காங்க. இல்லை அதான் ஒரு எல்லாருமே வந்து தப்பாக செய்துக்கிட்டு பெருசாக நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் நல்லா வந்து அந்த நான் வந்து சொல்லுவேன், நான் எவ்வளோ பாவம் இந்த ஜென்மத்தில் எங்கே நான் வந்து ஜோதி ஆயிடுறது இந்த மாதிரி நான் சொன்னேன். அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கீங்களா, ஐயா நம்மளை திருத்திருக்காருல்ல. இப்போ இந்த கருணை இதுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட்டார்ல, தயை தான் வேணும் பிரதானமாக, தயை இருந்தால் தான் நம்ம வந்து அதுதான் மெயினாக கடவுள் வழிபாடுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டீங்க தானே, வந்து அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் எங்கே ஜோதி நம்ம பெறுவோம் நம்ம இது அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ புது உடம்பு புது மனசு, அப்போ புதுசுன்னும் போது அதனாலதான் வந்து நல்லா எனக்கு விளக்கம் கொடுத்தாங்கப்பா. உட்காந்துட்டு எனக்கு நான் தப்பு ஐயோ நான் இங்கே அந்த பாடத்தை படிச்சுட்டு அங்கே போனால் அங்கே அவங்க கடவுளே வந்து சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க அதுதான் அடிப்பிடித்து தெரிகின்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அடிப்பிடிச்சு போய் அதான் மனசு மாற மாட்டேன், கல்மணமோ வன்மணமோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திருந்த மாட்டேன் நானே அந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம திருந்திட்டோன்னதுமே இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு அந்த அந்த மயக்கத்துல இருந்தா கூட அதையும் மீட்டு எடுக்கிறாரு பாரு. நீ இதை திருந்திட்ட அதுக்கப்புறம் ஏன் பின்னாடி நோக்கி நீங்க பயணிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, உங்களுக்கு ஆசையே வேற இடத்துல இருக்கு, ஆனா நீங்க வந்து என்ன பூசை வந்து வேற இடத்துல வச்சிருக்கோம். அது கரெக்டா நம்ம வந்து கரெக்டா சொல்றாரு. நீங்க வந்து இப்போ பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்றீங்க, புலையெல்லாம் விட்டுட்டேன்றீங்க. நானும் அதான் சில நேரம் நினைப்பேன், எல்லாமே வந்து ஐயோ நம்ம வந்து வாழ்க்கையே வந்து வீணா நடத்திட்டு இருக்கும் போது இருக்கு, காலம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, ஆல்ரெடி விட்டாரு நம்மள இந்த உலகத்துல. கெட்ட விஷயமா நடக்கிற இந்த உலகத்துல நம்ம கூட்டு வந்து விட்டு நீ வந்து நல்ல விஷயமாவும் பண்ணு, செய்ததை நினைச்சு வருந்திக்கிட்டே இருக்காது. உனக்கு கொடுக்கறத வச்சு எது இருக்குதோ அதை வச்சு ஒழுங்கா பண்ணு, கருணை வச்சு கருணை நடக்கிறது ஒரு வழி இருந்துட்டே இருக்கும். ஆமா, பண்ணிக்கிட்டே வான்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த நான் 3 நாள் சன்மாரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த படியில சித்தி வளாகத்துல. அப்போ உலகமே ஜோதியை வணங்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, அப்போ சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா சாப்பிட்டேன்னா, ஆனால் வந்து நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு போனதான் சரி கேட்குறாங்களேன்னு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா 10 மணிக்கு வரும், இருங்க 10:30க்கு வரும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ நான் இந்த மாதிரி சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ கருத்து நம்ம எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. கடவுளே சொல்கிறேன்னு வந்து நம்ம மறந்து ஏதோ ஒரு மனசு வழியில் இருந்தால் கூட அது கரெக்டாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது புரிய வச்சாங்க. இப்போ நீங்கள் பின்னோக்கி போகாதீங்க, கடந்ததை நினச்சி ஐயோ நான் இவ்வளோ குலை பண்ணிட்டேனே, இவ்வளோ மாமிசம் சாப்பிட்டேன், இந்த மாதிரிலாம் இப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு இது கிடச்சிருமா அது கிடச்சிருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிறத நல்ல மாதிரி செய்துட்டே இருங்க. இது புது வழி, புது ஐயா அருட்பெருஞ்சோதி வந்து கரெக்டாக நம்மளை ஆட்கொள்வார், எல்லாமே நல்லது. அந்த மாதிரி நல்லா எல்லாம் தெளிவாக சொல்லி அந்த மன அழுத்தத்துலேருந்து கொண்டுட்டு வராங்க. நம்மளுக்கு அவ்வளோ நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. சொல்லுங்க. ஸோ அதான் எடுத்துட்டா அதுதான் இழுத்து தலைத்து மடி பிடித்து பறிக்க வந்த விதி. என்ன அர்த்தம்? மடின்னும் போது ஃபோல்டிங் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஃபோல்டிங் ஆனது போது என்ன அர்த்தம்? மடிஞ்சு கிடக்குறது, அப்படியே ஒரு மாதிரி மடங்கிடுறது. நம்ம மடங்கி எழுந்துச்சு நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு நம்ம மடங்கி அப்படியே கிடக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை விட்டாரு. இப்போ ராணிகள் என்ன பண்ணுவாங்க, ஏவல் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி என்னை வந்து என்ன பண்ணிட்டாரு, கடவுள் வந்து ஏவல் செய்ய விட்டாரு. இதெல்லாம் நீ பண்ணு ஒழுங்கா, முன்னாடி இப்போ பண்ண முடிய பண்ண தெரியல போகுது, அதனால நீ பண்ண ஆரம்பிச்சிடு அப்படின்ற மாதிரி மடிப்பிடித்து பறிக்க வந்த விதியை. எனக்கு எதுல நான் திருப்தி அடைகிறேனோ இல்லையோ, ஐயா சொல்றாரு பாரு, எல்லாரையும் திருத்திடுவேன்னு சொல்றாரு பாரு, அது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குது. அதுதான் வந்து அவர் ஈடுபட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன், அந்த நினைந்த ஐயோ வேண்டாம் எல்லாமே திருத்திடு சொல்றாரு பாரு, திருத்திடணும். ஆமா, அருட்பெருஞ்சோதியோட விருப்பத்தை வந்து அவர் தன்னோட விருப்பமா மாத்திக்கிட்டாரு. பலம் வந்து அவர் அந்த அளவுக்கு கூடிருச்சு. அது எனக்கு நிஜமா சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு அந்த நினைப்பு வரும். ஐயோ உலகம் இப்படிலாம் கெட்டுட்டே இருக்கே, எப்படா திருந்துவோம் நம்மலாம்,
எப்படிடா நாங்கள் திரும்பி எல்லாருமே நல்ல வழிக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது. நம்ம அப்பதான் உன்ன நிஜமா எனக்கு இது ஒரு ஆச்சரியமா ஆனந்தமா தரும். அஞ்சு வேண்டாம், எல்லாரையும் திருத்திடுவோம் நாங்கள் அந்த இதில் சித்தி வளாகம் அந்த போர்டில் எழுதியிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தையை. எல்லாருக்கும் ஆமாம். இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த கிளாஸ் அப்புறம் பார்ப்போம். சரிப்பா. சரி.